இன்கல்கேட் அப்படின்னா கற்பிப்பது. அதாவது இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம இன்கல்கேட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். செகண்ட், இன்டகிரேட், அதாவது ஒருங்கிணைப்பது. இப்போது எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இந்த ரெண்டுத்தையும் நம்ம சேர்ந்து பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ, அதாவது ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ இன்டகிரேட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். தேர்ட், இம்பர்சனேட், அதாவது ஆள் மாறாட்டம். இது உங்களுக்கெல்லாம் ஈஸியாக புரியும் இல்லையா? இது வந்து மோஸ்ட்லி ஏமாத்துறதுக்காக தான் பண்ணுவோம், அண்ட் அட் டைம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவோம். ஃபோர்த், இன்விகரேட், அதாவது புத்துணர்ச்சி ஊட்டுதல். அப்படின்னா ஒரு சில விஷயம் பண்ணுறப்போ நமக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், அப்புறம் புத்துணர்ச்சி ஊட்டும் ஒரு சில ஆக்ஷன்ஸ் பண்ணுறப்போன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை வந்து நம்ம இன்விகரேட் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட்டாக இன்ஸ்டில். இன்ஸ்டில் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு அவங்களோட மனசில் படிப்படியாக ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக நம்ம டெலிவர் பண்ணுறோம், இல்லை விதைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்டில் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த வேர்ட்ஸில் எந்த வேர்டை நீங்கள் உடனடியாக யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். Anglophone. Your phone is your English teacher.